மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் குடும்ப நலன்களில் மட்டும் அக்கறை கொண்ட ஆட்சி நடைபெற்று வருவதாக கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். வேலூருக்கு நேற்று வருகை தந்த கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை கிழக்கு மாவட்ட பொருளாளர் திரு அப்பு பாலாஜி தனது குடும்பத்தினருடன் நேரில் சென்று வாழ்த்து பெற்றார். அப்போது திரு அப்பு பாலாஜியின் பேத்திக்கு தர்ஷிதா என திரு டிடிவி தினகரன் பெயர் சூட்டி மகிழ்ந்தார். இதனையடுத்து வாலாஜாவில் நடைபெற்ற கழக நிர்வாக இல்ல திருமண விழாவிற்கு செல்லும் வழியெல்லாம் திரு டிடிவி தினகரனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேல் பிஷாரம் பகுதியில் ஏராளமான பொதுமக்கள் திரண்டு வரவேற்பு அளித்தனர். ஆற்காடு பகுதிக்கு வருகை தந்த திரு டிடிவி தினகரனுக்கு ஏராளமான கழக தொண்டர்கள், நிர்வாகிகள், பொதுமக்கள் கூடி பட்டாசுகள் வெடித்தும் ஆளுயர மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து விசி மோட்டூர் பகுதிக்கு வருகை தந்த திரு டிடிவி தினகரனுக்கு மேளதாளம் முழங்க கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். விசி மோட்டூர் பகுதியில் கழக கொடியை கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் ஏற்றி வைத்தார். அப்போது அங்குள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அங்கு கூடியிருந்த மக்களிடையே பேசிய திரு டிடிவி தினகரன், மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் தங்களின் குடும்ப நலன்களில் மட்டுமே அக்கறை கொண்ட ஆட்சி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்காக வரும் தேர்தலில் கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தமிழகத்திலே உள்ள விவசாயிகள், தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் தொழிலாளர்கள், நெசவாளர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், மீனவர்கள் என்று பலதரப்பு மக்களின், வியாபாரிகளின் அனைத்து நலன்களையும் இந்த அரசாங்கம் புறந்தள்ளிவிட்டு இங்கே ஆட்சியாளர்கள் தாங்களும் தங்களது குடும்பத்தினரும் வாழ்ந்தால் போதும் என்று ஆட்சியை நகர்த்தி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அதை எதிர்த்து இந்த மக்கள் விரோத ஆட்சியை எதிர்த்து உருவாக்கப்பட்ட இயக்கம்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இந்த இயக்கத்திற்கு நீங்கள் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலும் சோளிங்கர் தொகுதியிலே நடைபெற இருக்கின்ற இடைத்தேர்தலிலும் நீங்கள் எங்களுக்கு மாபெரும் ஆதரவு அளிப்பதன் மூலம் இந்த ஆட்சியை நாம் முடிவுக்கு கொண்டு வருவோம் என்கின்ற உறுதியை கூறி விடைபெறுகின்றேன். வாலாஜாபேட்டையில் பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்டுள்ள கொடிக்கம்பத்தில் திரு டிடிவி தினகரன் கழக கொடியை ஏற்றி வைத்தார். அவருக்கு செண்டை மேளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனையடுத்து வாலாஜாபேட்டை நகர கழக பொருளாளர் திரு சிவக்குமாரின் இல்ல திருமண வரவேற்பு விழாவில் பங்கேற்ற திரு டிடிவி தினகரன் மணமக்களை வாழ்த்தினார். திருமண விழாவில் கழக அமைப்புச் செயலாளர் திரு சி ஞானசேகரன், திரு சி கோபால், வேலூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு என் ஜி பார்த்திபன், வேலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு ஆர் பாலசுப்ரமணி, வேலூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் திரு எம் கலிகரசு, கழக இளம்பெண்கள் பாசறை செயலாளர் திருமதி ஜெயந்தி பத்மநாபன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர்.